கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் அடுத்த பாகத்திற்குள்ளாக நம்ம போவதற்கு தேவன் ஒரு மகா பெரிய கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, கடந்த வாரத்தில் இப்போ அந்த உயிர்த்தெழுதல் விஷயம் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அது இன்னும் முடியல, அது இன்னும் 2-3 வாரத்துக்கு வரும். அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தில் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும்போது மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுப்பதன் தாற்பயம் என்ன, அதில் தேவனுடைய திட்டம் என்ன, அதில் நம்முடைய பங்கு என்ன என்பதை குறித்து கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா. அப்போது இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறதுனால தான் அதற்குரிய முக்கியமான வேலையை செய்வதற்கு திருச்சபையின் பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுத்து தங்களால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த வேலையை செய்துட்ருக்காங்க. ஸோ இதை குறித்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு என்ன டவுட் அப்படின்னா, மரித்தோர் உயிர்த்தெழுதுவாங்கன்னா எப்படி வருவாங்க, எந்த சரீரத்தில் வருவாங்க என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டது. அந்த கேள்விக்குரிய பதிலை இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ சொல்ல போகிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டால் கூட இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கிற ஒரு சத்தியம். ஸோ அந்த அடிப்படையில் கடந்த வாரத்தினுடைய அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகி. என்ன ஒரு டவுட் கேட்குறாங்க, மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தில் வருவாங்க. திருவிவிலியத்திலே இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்குது. இறந்தோர் எப்படி உயிருடன் எழுப்பப்படுவார்கள், எழுப்பும்போது எப்படி எழுப்பப்படுவார்கள், அப்புறம் எத்தகைய உடலோடு வருவார்கள், ரொம்ப முக்கியம். அப்போ எந்த உடலில் வருவாங்க, இந்த டவுட் அவங்களுக்கு ஏற்கனவே வந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகளுடைய தாக்கத்தில் இருந்தாங்க. விசேஷமாக இந்த பிளாட்டோவுக்கு தான் உயிர்த்தெழுதல நம்பிக்கை இல்லை. அதில் சில தியரி சொன்னார், கோட்பாடுகள். ஸோ அந்த கோட்பாடுகளை நம்பிட்டு இருக்கிறதுனால அது எப்படி ஒரு மனுஷன் காற்று மாதிரி கரைஞ்சிட்டான், மண்ணோட மண்ணாக புதஞ்சிட்டான், அவன் எப்படி உயிரோடு வர முடியும், அவன் எப்படி பழைய உடலோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இந்த கேள்விகளுடைய ஒரு தாக்கம் தான் இப்போ நம்ம பார்க்கும்போது எந்த உடலில் அவங்க வருவாங்க என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மரித்தோர் உயிர்த்தெழுந்து எந்த உடலமைப்பில் எந்த உடலில் வருவாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பாருங்க, பதில் சொல்லும் போதே எப்படி ஆரம்பிக்கிறார், புத்தியினனே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 15:36. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. அப்போது உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல போகிறார். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் பொழுது அது கன்ஃபார்மாக நடக்கிற ஒரு விஷயத்தை இப்போ ஒரு உதாரணத்தில் சொல்கிறார். பாருங்க, நீ விதைச்சின்னா அது மண்ணுக்குள்ளே போகுது, ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருதா இல்லையா, அதுதான் அந்த மாதிரி தான் உயிர்த்தெழுதல் இருக்குமா. ஒரு விதை நீங்கள் விதைக்கிறீங்க, விதைச்சிட்டு அப்படியே சும்மா விட்டுருங்க, ஒரு 4 நாள் கழித்து அது முளைக்கும், அப்படியே வெளியே வரும். இது உண்மைன்னா உயிர்த்தெழுதல் நடக்கிறதும் உண்மைதான். என்ன மாதிரி ஒரு விளக்கம் பாருங்கள். அதனால தான் சொன்னார், இது எல்லாம் உனக்கு தெரியல, புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாதே. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை மண்ணுக்குள்ளே போயிடுது, மண்ணுக்குள்ளே போனோன்னே அந்த விதைக்குரிய சாரம்சம் செத்து அதற்குள்ள புதிய ஒரு சாரம்சம் உருவாகுதா, ஜீன். அதைத்தான் சொல்கிறார். அது அப்படியே அதோடைய பழைய காரியங்கள் அது சாகாமல் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருக்குமா, அது முளைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ அது நம்ம யாரும் போய் மண்ணை நோண்டி பார்க்கறதில்ல, எந்த விவசாயம் பார்க்கறதில்ல. ஆனால் அதனுடைய அர்த்தம் அதுதான். ஒரு விதை விதைச்சோம்னா அந்த விதை என்ன ஆகணும், சாகணும். அறிவிலேயே நீ விதைக்கும் விதை மடிந்தால் ஒழிய உயிர் பெறாது. இதுக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கிளியராக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். பார்த்தீங்களா, நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம், அது சாகலைன்னா முளைக்காது, சாகணும். அது இருக்கக்கூடிய சாரம்சங்கள் எல்லாம் ஒழியணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே புதுசாக ஒன்று உருவாகணும். அது உருவாகுது, அது உருவாகி ஒரு முளைக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் உயிர்த்தெழுதல். அப்போ சாகிறதுங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம செத்துட்ருக்குறோம்.
செத்துட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா உயிர்த்தெழுதலுங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். அதனுடைய ஆழம் தான் பாருங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அடுத்தது, செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போது செத்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது முளைச்சி மேலே வரும். இப்படித்தான் மனுஷருடைய உயிர்த்தெழுதலும் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? எந்த பாடியில் எந்திரிச்சு வருவாங்க கேட்டாங்க இல்லையா? அதற்கு நிழல் தான் லாசருவை தேவன் அங்கே உயிர்த்தெழுப்புறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்புறார். இப்போ லாசரு செத்து போயிட்டார், கல்லறையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கிளியராக சொல்லிட்டார், பிரேத குழிகளில் உள்ள எல்லாரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அது ஒரு டைம். அவங்க நம்பலை. அவங்க நம்புவதற்கு ஏதுவாக தான் 4 நாள் கழிச்சு போகிறார். அவர் திரும்பி வரவே மாட்டார் என்று அவர்கள் எல்லாரும் விசுவாசித்து அவரை கொண்டு போய் கல்லறையில் வச்சு அந்த பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டாங்க. இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது அவர் எந்த உடலில் இருந்தாரோ அதில் தான் வெளியே வந்தார். சேம் அதே தான். இந்த பூமியில் மனுஷனாக இருந்து மனுஷ உயிர்த்தெழுதல் இந்த பூமியில் நடக்கும் பொழுது இந்த பூமியில் எல்லாருமே ஏற்கனவே இருந்த உடலில் தான் அவங்க வெளியே வருவார்கள் என்பதற்கு லாசருவின் உயிர்த்தெழுதல் ஒரு மிகச்சிறந்த அத்தாட்சியாக இருக்கும். இதை குறித்து யோபு புஸ்தகத்தில் கூட நம்ம கிளியராக பார்க்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலே இருந்து தேவனை பார்ப்பேன். பாருங்க, 2 பார்ட். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு எல்லாம் அழுகிருச்சு, செத்து புதைச்சிட்ட எல்லாம் அழுகிருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நான் என் மாம்சத்திலே மறுபடியும் அதே மாம்சத்தில் வந்து நான் தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இது வந்து ஒரு தெளிவான உதாரணமான ஒரு வசனம். இதே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதனுடைய டீப் மீனிங்கை வந்து வேற ஒரு சப்ஜெக்டில் பார்க்கலாம். ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுடைய கூட எழுந்திருப்பார்கள். பாருங்கள், மரித்தோரை இந்த பூமி புறப்பட பண்ணும். இது வந்து இந்த வசனம் நமக்கு ஏன் தேவைன்னா, மரித்தவர்கள் கட்டாயமாக எந்திரிச்சு வருவாங்க. அப்போது அதுக்குரிய விளக்கத்தை சொல்லும்போது பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:37, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையே விதைக்கிறாய். புரியுதுங்களா? அப்போது எந்த ஒரு விதை விதைக்கிறதுனா கூட இதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு பழம்னு வச்சுங்களேன். ஒரு ஆப்பிள் பழம்னா ஆப்பிள் பழத்தை விதைக்கிறது இல்லை, கவனிங்க. ஆரஞ்சு பழத்தை விதைக்கிறது இல்லை, ஆரஞ்சு பழ விதையத்தான் என்ன பண்ணுறாங்க, விதைக்கிறாங்க. அப்போது நீ விதைக்கிற போது இனிமேல் வரக்கூடிய வேறு ஃபார்ம் இருக்கிறது நீ விதைக்கிறது இல்லை. நீ என்ன செய்கிறேன்னா அந்த கோதுமை விதையவோ அல்லது தானியத்தின் விதையவோ விதைக்கிறாய். கவனிக்கிறீங்களா? இப்போ தேவன் என்ன செய்கிறாரா, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். இதுதாங்க சத்தியம். நீ என்ன வேணாலும் விதைச்சிருக்கோ, நீ விதைக்கிற விதை இனிமேல் உண்டாகிற மேனியை விதைக்கிறது இல்லை, நீ விதையை விதைக்கிற. ஆனால் அது முளைக்க வைக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்னா தம்முடைய சித்தத்தின்படி அதற்கு மேனியை கொடுக்கிறார். விளக்கம் பாருங்கள், விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்குரிய மேனியை என்ன செய்கிறாரா, கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், மேனின்னா ஏதோ தனின்னு வச்சுக்க, தனியாக ஒரு அர்த்தம் அல்ல, உருவம், தேகம். நம்ம வந்து திருவெளியத்தில் பார்க்கும்போது கடவுளோ தம் விருப்பத்தின்படி அதற்கு ஒரு உருவை கொடுக்கிறார். ஒவ்வொரு விதைக்கும் அதற்குரிய உருவை கொடுக்கிறார். ஸோ இந்த படத்தை பார்த்தா அப்படி தான் இருப்பார். ஒரு விதையை விதைக்கிறோம், தேவன் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து மேலே முளைச்சி வரும்போது பாருங்கள், வெள்ளை கலராக இருக்கிற விதை பச்சை கலராக இருக்கிற அந்த ஒரு செடியாக மேலே வருது இல்லையா? அப்போ இதனுடைய காரணம் என்ன, தேவன் அதுக்குரிய விதையை அதுக்குரிய காரியங்களை செய்கிறார். இதில் என்ன விசேஷம்னா, இப்போ நம்ம வந்து மனுஷர்கள், இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, எந்த உடல் அமைப்பில் வருவீங்கன்னு. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேணும் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:39 எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. கொஞ்சம் கவனிங்க. மனுஷருடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேற. மச்சங்கள்னா பெரிய பெரிய கிரேட் திங், பெரிய பெரிய படைப்புகள் ரொம்ப பெருசாக இருக்கிறது, அதனுடைய மாம்சம் வேறு. பறவைகளுடைய மாம்சம் வேறு. இது நமக்கு புரியும் இல்லையா? இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? மிருகங்களுடைய ஒரு காண்டா மிருகத்தினுடைய மாம்சத்துக்கும் ஒரு சின்ன குருவியுடைய மாம்சத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்.
அது ரொம்ப கிராண்டாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்கும் சில மிருகங்களுடைய மாம்சங்கள். அப்போது ஆனால் ஒன்று நம்ம ஏற்கனவே ஆதியாகமத்தில் படிச்சிருக்கோம், இது எல்லாமே எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அப்போது மனிதர்களுக்கு மட்டும்தான் உயிர்த்தெழுதல், அது மனிதர்களுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கார். அப்போ மிருகங்களுக்கு அந்த உயிர்த்தெழுதல் கிடையாது. அதனால தான் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு குதிரைன்னா எல்லா குதிரைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே முகம். பூனைக்குட்டின்னா எல்லாத்துக்கும் ஒரே பூனைக்குட்டி முகம் தான், நாய்னா நாய் முகம் தான். நமக்கு உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் பாருங்கள், நம்முடைய உடம்பில் சின்ன சின்ன திசுக்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டு பண்ணால் முகம் மாறிடும். தேவன் எவ்வளவு கோடிக்கணக்கான முகங்களை சின்ன சின்ன திசுக்களில் மாற்றி வச்சிருக்கார் பாருங்க. கைகால்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தால் கூட அந்த அடையாளம் தெரிவதற்கு தேவன் என்ன செய்கிறார்னா, நம்முடைய தலையில் முகத்தில் என்ன பண்ணுறாருனா சில மாற்றங்களை அவர் கொண்டு வந்து வச்சுருக்கார். ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. காரணம் என்னென்னா, மிருகங்கள் எல்லாம் மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைக்கப்பட்டது. அது ஏற்கனவே நமக்கு நல்லா தெரியும், இந்த பைபிளையும் நமக்கு இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல இதே கண்டுபிடிச்சுங்க, மிருகங்களுடைய மாம்சம், பறவைகளுடைய மாம்சம், எல்லாருடைய மாம்சமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி கவனிக்கிறீங்களா? இப்போ உயிர்த்தெழுதலை குறித்து தானே பேசிகிட்டு இருக்கார். இப்போ எப்படி பேசுகிறார் பாருங்கள். 1 Corinthians 15:40 வாசிக்கலாம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. இப்போ இதுக்கு முன்னாடி டிஃபரன்ஸ் காட்டினார் இல்லையா? மிருகங்களுடைய மாம்சம் அது எப்படி கடினமாக இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பறவைகளுடைய மாம்சம் அது ரொம்ப சாஃப்ட்டு. அப்போ அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வானத்துக்குரிய மேனிகள் அப்படின்னு சொல்கிறார். வானம்னா பரலோகத்துக்குரிய விஷயம். வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. இப்போ வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. இந்த மேனிகள் அப்படிங்கிறது பழைய லாங்குவேஜுங்க. ஸோ இப்போ திருவிழியத்தில் இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது, விண்ணை சார்ந்தவைகளுக்கு ஒரு வகையான உருவமும் மண்ணை சார்ந்தவைகளுக்கு இன்னொரு வகையான உருவமும் உண்டு. விண்ணை சார்ந்தவற்றின் அழகு வேறு, மண்ணை சார்ந்தவற்றின் அழகு. அதைத்தான் நமக்கு தமிழ் பைபிளில் மகிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 2 வகையான படைப்புகள் இருக்குதாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஒன்று வானத்தினுடைய படைப்புகள், இன்னொன்று பூமியினுடைய படைப்புகள். இப்போது வானத்தினுடைய படைப்புகளை மட்டும் தனியாக இப்போ பிரித்து எடுத்து அதுக்குரிய விளக்கம் சொல்லும்போது, அந்த வானத்தில் என்ன இருக்குது? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நமக்கு தெரிஞ்ச கோள்கள் எல்லாம். அப்போ அதை குறித்து சொல்லும்போது சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற. இப்போ வானத்தினுடைய படைப்புகளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல சப்ஜெக்டில் படிச்சிருந்தா கூட இப்போ நம்ம பார்க்க போகிற கோணம் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான ஒரு கோணம். அப்போது வானத்துக்குரிய படைப்புகளில் சூரியனுக்கு ஒரு மகிமை. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வெளிச்சம், வெப்பம் வாங்கிட்டு இருக்கிற சூரியன் வந்து ஒரு மிடில் சைஸ் ஸ்டார் மட்டும்தான். இதை விட 2 லட்சம் மடங்கு பெரிய சூரியன்கள் எல்லாம் இருக்குது, ரெட் ஜெயிண்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவார்கள். கவனிக்கிறீங்களா? அப்போது ஒரு தடவை பூமி சூரியனை சுற்றி வந்தால் எவ்வளோ பெரிய ரவுண்டு, அதை விட பெரிய நட்சத்திரங்கள், சூரியன்கள் எல்லாம் இருக்குது. அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் மகிமைக்கு மகிமை வேறு. சந்திரனுக்கு ஒரு மகிமை இருக்குது, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை அங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம படத்திலே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை சொல்லும் பொழுது மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்குமா? இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், உயிர்த்தெழுதலில் 2 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒன்று வானத்துக்குரியது, இன்னொன்று பூமிக்குரியது. வானத்துக்குரியதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சூரிய சந்திர நட்சத்திரங்களை முன்னாடி வைக்கிறார். பூமிக்குரியவைகளை புரிய வைக்கிறதுக்காக இந்த பூமி இருக்கிற காரியங்களை வைக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த 2 எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அந்த மாதிரி மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் இப்படித்தான் இருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த பூமியில் இந்த உயிர்த்தெழுதலில் ஒரு முக்கியமான சாராம்சம் என்னென்னா, சில விதைகள் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அது எப்படி எழுந்திருக்கு தெரியுமா? அழிவில்லாததாய் எழுந்திருக்குமா? புரியுதுங்களா? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அப்போது இன்னைக்கு வரைக்கும் அழியாத நிலைமையில இருக்கிறது எது என்று சொல்லி கவனிக்கும்போது, கவனிங்க,
வானத்தின் படைப்புகள் தாங்க இன்னைக்கு வரைக்கும் அழியாமல் இருக்குது. இந்த பூமியினுடைய படைப்புகள் அப்படி இல்லை. மலை இப்போ உருவாயிருக்கு இல்லையா, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே மலையே இருந்திருக்காது, ஆறுகளே இருந்திருக்காது. இமயமலையே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்ததான் நல்லா படிக்கணும் இல்லையா. அப்போ இந்த பூமியில் என்னென்ன மாற்றங்கள் வேணால் நடக்கும், கவனிக்கிறீங்களா? சுனாமி வந்தது, ஒரு ஊரே இல்லை. அப்போது இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். வானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது. சூரியன் அப்படியே இருக்குது, சந்திரன் அப்படியே இருக்குது, நட்சத்திரங்கள் அப்படியே இருக்குது, நிலையாக இருக்கிறது, அழிவில்லாமல் இருக்குது. அப்போ உயிர்த்தெழுதல் கூட ஒரு வகுப்பார் அழிவில்லாதவர்களாக வானத்தினுடைய நட்சத்திரங்கள் போல எந்திரிப்பாங்க. இன்னொரு வகுப்பார் இந்த பூமியுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மாதிரி தான் எந்திரிப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். கவனிக்கிறீங்களா? இறந்தோர் உயிர்த்தெழும்போது இவ்வாறே இருக்கும், அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போது வானத்துக்குரிய மேனி சொல்கிறார் இல்லையா. அப்போ வானத்துக்குரிய உருவங்களில் எப்போதுமே என்ன இருக்காது, கவனிங்க. வானத்துக்குரிய உருவங்களில் எப்பொழுதுமே என்ன இருக்காதுன்னா போன் அண்ட் ஃப்ளஷ் இருக்காது. புரியுதுங்களா? எலும்பு, சதை, ரத்தம், இது எதுவுமே வானத்துக்குரிய அந்த மேனிகளில் இருக்காது. அந்த மாதிரி ஒரு உயிர்த்தெழுதலில் வர்றவங்க தான் வானத்து நட்சத்திரம். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் பாருங்க, வானத்து நட்சத்திரம். அப்புறம் கடற்கரை மணல், இதெல்லாம் எல்லா தேவனுடைய திட்டத்திலையும் அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது பேசிக் பிளான், தேவனுடைய பேசிக் பிளான். அப்போ இதில் என்ன புரிந்து கொள்ளலாம்? முதல்ல கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கு சேர்த்து தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்ல வரார்? 2 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது. கவனிங்க, 2 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குது. அதை என்ன மாதிரி அவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான விஷயம். எப்படி தெரியுங்களா? பாருங்கள். இப்போது விதையை பற்றி பேசினார் இல்லையா. அந்த விதை செத்தா முளைக்கும். அப்போ ஒருத்தர் செத்தா முளைச்சிருவாங்க, உயிர்த்தெழுதல் வந்துடுவாங்க, அதில் டவுட் இல்லை. ஆனால் அந்த உயிர்த்தெழுதல் 2 வகை இருக்குது. அந்த 2 வகை நமக்கு புரியணும் இல்லையா. அதை புரியறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 வகையான உயிர்த்தெழுதலை எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு நெல் இருக்குது. கவனிங்க, ரொம்ப முக்கியமான பார்ட் அன்புக்குரிய சகோதர சொல்கிறேன். நெல் இருக்குது. இந்த நெல் மணி இருக்குது பாருங்கள். இந்த நெல் மணியை பாருங்கள், அதுதான் விதை. அதை விதைக்கிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நெல் விதை. இப்போ இதை விதைக்கிறோம். இது விதைக்கும் போது இதே நெல்லாக தான் வெளியே வரும். கவனிச்சிருக்கீங்களா? பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா தெரியும். அப்போ ஒரு நெல்லை விதைச்சா நெல் தான் வெளியே வரும். அப்போ எதை விதைக்கிறோமோ அதே உருவம் தான் வெளியே வரும். இது ஒரு வகையான உயிர்த்தெழுதல். அதே சமயத்தில் ஒரு ஆப்பிள் பழ விதை இருக்குது. கவனிங்க, இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஒரு ஆப்பிள் பழ விதை இருக்குது. இந்த விதையை தான் விதைக்கிறோம், ஆனால் வெளியே வரும்போது விதையாக வருது, ஆப்பிள் பழமாக வருது இல்லைங்களா? வேறு ஃபார்மில் மாறிடுது. பார்த்தீங்களா? புரியுதா புரியலையா? வேறு ஃபார்மில் மாறுது இல்லையா? இப்படி ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கான் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போது நெல்மணியை விதைக்கிறோம். நெல்மணியை விதைக்கும் போது நெல்லாவே வெளியே வர்றது மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல். மாம்சத்தில் செத்து போனவங்க மாம்சத்திலே தான் என்ன ஆவாங்க? எந்திரிச்சு வெளியே வருவாங்க. நெல்லை விதைக்கிறோம், நெல்லா வெளியே வரும். இது மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல். ஆப்பிள் பழ விதையை விதைக்கிறோம், ஆப்பிள் பழ விதையாக வருது, ஆப்பிள் பழமாக வருது. பார்த்தீங்களா? அப்படியே வேறு ஃபார்மில் வந்துடுது இல்லையா? அந்த வேறு ஃபார்ம் தான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல். இதை புரிஞ்சுட்டாலே போதும். அப்போ 2 வகையான உயிர்த்தெழுதுக்குரிய நேச்சர் என்னங்கிறத இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறதுனுடைய விளக்கம் இதுதான். அப்போது இப்போ எல்லாருமே மரிக்கிறாங்க. தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அதுக்கு மேனி கொடுக்குறாரா? அப்படின்னா இப்போ நாம் தேவனுடைய திருச்சபையாக அழைக்கப்பட்டு அவர் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டா இந்த விதை வெளியே வரும்போது இதே நெல் மாதிரி வராது, இது பழம் மாதிரி வரும். ஆவிக்குரிய சரீரத்தில் வேறு ஃபார்மில் அது போயிடும். இன்னொரு இடத்துல சாதாரண உலக நெல் மாதிரி விதைக்கும் போது அது நெல் மாதிரி தான் வெளியே வரும். அப்போ நெல் விதைக்கும் போது நெல் வெளியே வரும், பழ விதை விதைக்கும் போது பழம் வரும். அப்போது 2க்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அதை தான் இங்கே நமக்கு சொல்ல வரேன். ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல், மாம்சத்துக்குரிய உயிர்த்தெழுதல். இந்த 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. இப்போ நீங்கள் எதற்கு வந்திருக்கீங்க
அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், நமக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அண்ட் மூன், சூரியன் எல்லாமே தெரியுது இல்லையா? அதனுடைய நேச்சர் என்னன்னு நமக்கு தெரியுது. இங்கிருந்து பார்த்தாலே இது நிலையானது, இது ஒளி கொடுக்கக்கூடியது, இது நேச்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதே பூமியை நம்ம பார்க்கும்போது பாருங்கள், அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஒரு மரம், செடி, கொடி, புல், இந்த மாதிரி வானத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வானத்தில் மரம், செடி, கொடி, புல்லெல்லாம் எங்கே இல்லை, பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தான் இருக்குது இல்லையா? அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் உயிர்த்தெழுதலும் இப்படி தான் இருக்குமா? அப்படின்னா இப்போ இந்த விதைக்கப்படும் போது தேவன் தம்முடைய சித்தத்துக்குரிய மேனியை கொடுக்கணும்னா ஒன்றா ஆவிக்குரிய மேனியை கொடுக்கணும், இல்லைன்னா மாம்சத்துக்குரிய மேனியை கொடுக்கணும். இப்போ கொரிந்து பட்டணத்து ஜனங்களுக்கு இப்போ அவர் விளக்கி சொல்கிறது அவங்களுக்கு புரியுதோ இல்லையா? இப்போ நமக்கு அது புரியணும். இப்போது நாம் எந்த வகையான மேனிக்காக வந்திருக்கிறோம், எந்த வகையான சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கோம் இல்லையா? நாமெல்லாம் வானத்துக்குரியவர்கள். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில். அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டார் மாதிரி மின்ன வேண்டியவர்கள். அப்போ இந்த இடத்துக்கும் பூமிக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இந்த மனுஷ சரீரத்தில் இருந்தாலும் நாளாக 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 இந்த மனுஷ சரீரம் அப்படியே கரைஞ்சு அப்படியே நம்ம சாகும்போது ஆவியாக போயிடணுமா? அப்போ அந்த மாற்றம் நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதான் புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? நமக்குள் இருக்கிற புது சிருஷ்டி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகணும்? அது வளர்ந்துட்டே வரணும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பாடியில் கவனிக்கிறீங்களா? நம்முடைய பாடியில் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்முடைய பாடி திசுக்கள் சேஞ்ச் ஆகிட்டே வருதான். அதனால தான் முதுமை அடைகிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கெல்லாம் அந்த முகம் முதல்ல எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல சுருக்கங்கள் விட ஆரம்பிக்கும், அது பெரிய சுருக்கமாகும் இல்லையா? அப்போது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாடியில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமா? அப்போது ஏறக்குறைய 50 வயசு ஆகும்போது 7 முறை நம்முடைய பாடியில் சேஞ்ச் வந்துடும். அந்த சேஞ்சஸ் தொடர்ந்து வந்துட்டுருக்கு இல்லையா? அப்போது மாம்சத்திலே அந்த சேஞ்சஸ் வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சேஞ்சு நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேஞ்சு வரும்போது நம்ம என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்பிரிச்சுவல் பாடியில் ரிசரெக்ட் ஆனாரோ, உயிர்த்தெழுந்தாரோ, அதே மாதிரி எப்படி அந்த விதைக்குது, ஆனால் வெளியே வரும்போது பழமாக வெளியே வருது இல்லையா? அந்த மாதிரி ஆவிக்குரிய சரீரத்தில் உயிரோடு எந்திரிச்சு வரக்கான வாய்ப்புகள் தேவன் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்குறார். தம்முடைய சித்தத்தின்படி மேனி கொடுக்குறார். ஆனால் ஆதாமின் நிமித்தம் வந்த எல்லா ஜனங்களுக்குமே எதை கொடுக்குறாருன்னா இந்த பூமிக்குரிய ஒரு மேனி தான் கொடுக்குறார். பூமிக்குரிய இதே சரீரம். கவனிங்க, இந்த சரீரத்தை கொஞ்சம் நமக்கு கவனித்து பார்த்தோம்னா சில நேரத்தில் இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய வலி, உபாதைகள் சில நேரத்தில் தாங்க முடியும் போது ஓகே, தாங்க முடியாத போது நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா? பேசாமல் செத்து போயிடலாம், அல்லது இந்த சரீரத்தை விட்டு வெளியே போயிடலாம், இந்த சரீரம் இருக்கிறனால தான் இவ்வளோ கஷ்டம் என்கிற மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வரோம் இல்லையா? அப்போ எதனால் இந்த சரீரத்தில் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய வலிகள், அந்த வலிகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அசுத்தத்தின் நிமித்தம் வரக்கூடிய நோய்கள்னால வரலாம். நம்முடைய கவனக்குறைவினால் கீழே விழுந்து அடிபட்டு அதில் வலிகள் வரலாம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்போது இந்த மாம்சத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நம்முடைய மாம்சம்தான் காரணம். அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா இப்போது இந்த மாம்ச தேகத்தை விட்டு வெளியே போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரணமாகவே நம்முடைய பாடியில் 7 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்முடைய திசுக்கள் சேஞ்ச் ஆகி சில நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் கூட கவனிக்கலாம், ரொம்ப விளையாட்டாக இருப்பாங்க, அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே சீரியஸ் ஆகிடுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் மறுபடியும் வேற ஒரு பிஹேவியருக்குள்ளே போயிடுவாங்க. அதுவும் மெச்சூரிட்டிக்கு வரும்போது அது எப்படி இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி நமக்குள்ள கிராஜுவலாக, ஆனால் இதில் என்ன விசேஷம்னா இன்னொரு 50 வருஷம் 60 வருஷமெல்லாம் நம்ம வளர்ந்து அதுக்கப்புறம் கிறிஸ்துவோட போகிறதுக்கான சூழ்நிலையில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அந்த மாற்றங்கள் எப்படி சீக்கிரம் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் மனமாற்றங்கள் அதிகம் தேவை. கொஞ்சம் கொஞ்சமாக திசுக்கள், நம்ம கட்டக்கூடிய அசுத்தமான திசுக்கள் எல்லாம் செத்து போய் சுத்தமான திசுக்கள் எல்லாம் என்ன ஆகணும்? நம்ம பாடியில் அதிகமாக
ஜெனரேட் ஆகும். அப்படி ஆகும்போது ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இது மாம்சத்தில். ஆனால் இப்போ தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மாற்றம் நம்முடைய ஆவியில், நம்முடைய சிந்தையில். இந்த சிந்தை தான் என்ன கெட்டு போயிருக்கு. அப்போ இந்த கெட்டுப்போன சிந்தையை மறுபடியும் பரிசுத்தப்படுத்தணும்னா பரிசுத்தமான வசனங்களும் பரிசுத்தமான தேவனுடைய சிந்தனைகளும் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆவிக்குரிய மாம்சத்துக்குரிய இச்சைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே போய் மாம்சம் கீழே விழுகும். அப்போது ஆவிக்குரிய சரீரம் மேலே எந்திரிக்கும். அப்படி எந்திரிக்கும் பொழுது தான் அந்த ஹெவன்லி க்ளோரிக்குள்ளே நம்ம போக முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் மனுஷனாக வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை தான் அவர் மேற்கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக தேவனிடத்தில் போவதற்குரிய சகல வேலைகளையும் அவர் செய்ததுனால இப்போது அவர் ஒரு விதை விதைக்கப்பட்டார். அந்த விதை என்ன ஆயிடுச்சுன்னா பழமாகி மேலே போயாச்சு. அவரோட அவருடைய சபையும் அப்படித்தான் மேலே போகும். அதே மாதிரி ஆதாமி நிமித்தம் வந்த உலக ஜனங்கள் எல்லாம் இந்த பூமியில் எப்படி தான் இருப்பாங்க, இதே சரீரத்தில் தான் வெளியே வருவார்கள். ஆனால் திருச்சபைக்கு அவர் சொல்லும்போது வாசிக்கலாம் பாருங்கள். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு ரொம்ப கிளியராக சொல்கிறார் பாருங்க. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. இப்போ நமக்கு நீங்கள் எங்கே குடியிருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஒரு அட்ரஸ் சொல்லுவோம் இல்லையா? இந்த அட்ரஸ் வந்து நமக்கு நிரந்தரம் அல்ல, அதுவும் நமக்கு தெரியும். அப்போ அங்கே தான் நிரந்தர குடியிருப்பு. அதனால தான் வானத்துக்குருவிகளில் எந்த மாற்றம் இல்லை, நிரந்தரமாக இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ நிரந்தரமாக இருக்கிற இடத்துக்கு தான் நம்முடைய பிளான் பண்ணோம், அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணோம். அப்போ நம்முடைய குடியிருப்பு அங்கே இருக்கிறதுனால அங்கே கிறிஸ்து வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே ரெடி பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அத்தனை வேலை இங்கே செய்யணும். அப்படி செய்யும்போது இந்த பூமியில் இந்த விதை விதைக்கப்படுது இல்லையா? டாப்பில் போய் ஆசீர்வாதத்துக்கு போகிற இந்த விதை அல்லது இந்த கனி இங்கே எப்படி இருக்கணும் தெரியுமா? மிகவும் டவுனில் இருக்கணும், ரொம்ப கீழே. அதனால தான் எந்த விதை எந்த கனி ரொம்ப டாப்புக்கு மேலே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கருத்து. தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கலாம். எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த விதைன்னா நாம தான். எப்படி தெரியுமா இருக்கணுமா பாருங்க. 1 Corinthians 15:43 வாசிக்கலாம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். இப்போ இந்த பூமியில் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா? கடைசியாக மிஞ்சறது என்ன தெரியுமா? கனவீனம். புரியுதுங்களா? அவமானம், துரோகம், மன கஷ்டம். புரியுதுங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இருக்கும். அதனால தான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் திருச்சபையின் பிள்ளைகள் கூட இந்த பூமியில் கனவீனமாய் விதைக்கப்படணும், எல்லாருனாலையும் வெறுக்கப்படணும், எல்லாரும் கேவலம் பேசணும். ஆனால் நம்ம சத்தியத்தில் இருக்கிற சகோதரர் மத்தியிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம், யாராவது நல்லா வேலை செஞ்சு அவங்கள கேவலம் பேசிட்டா கேவலமாகவே நினச்சிடுறது. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? கனவீனமாக யார் இந்த பூமியில் போகிறார்களோ அவர்கள் கனமுள்ளவர்களாக எந்திரிப்பாங்க. கவனிங்க. அப்போ கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். இதுதான் உயிர்த்தெழுதலுடைய மேன்மை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதுதான் உயிர்த்தெழுதலுடைய மேன்மை. அதையவே நம்ம சொல்லும்போது அடுத்த வசனம் பாருங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்போது 2 வகையான சரீரம், 2 வகையான மேனி, 2 வகையான சரீரம். ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம். இப்போ நம்ம இருக்கிறது ஜென்ம சரீரத்தில், போக போகிறது ஆவிக்குரிய சரீரத்தில். அப்படின்னா அதற்குரிய எல்லா வேலையும் செய்யணுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிக்கலாம். அதனால தான் உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் ஆவிக்குரிய சரீரத்தில் போகும்போது மத்தேயு 13:43 வாசிக்கலாம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எந்த ஒரு படைப்பை பற்றி திருச்சபையின் பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசுகிற பாரு. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல அங்கே பிரகாசிப்பார்கள். இதே தானியேல் தீர்க்க தரிசனத்திலையும் பார்க்குறோம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். இவங்க எல்லாருமே நட்சத்திர கூட்டத்துக்கு சமமாக சொல்லிட்டார். ஸ்டார்ஸ்,
வானத்துக்குரிய மேனிகள். இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. 144,000 ஸ்டார்ஸ், 144,000 சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க. ஆனால் அதுலேயும் தேவன் மகிமையில் வித்தியாசம் வச்சிருக்கார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மகிமை, பேதுருக்கு ஒரு மகிமை. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராவது அங்கே மேலே போனாங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலானவர்கள் அல்ல. அவங்களுக்குரிய ஒரு மகிமையை தேவன் வச்சிருக்கார். அப்போ வானத்திலேயே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி அவரவர்களுடைய கிரிகள் அல்லது தேவன் அவர்கள் அழைத்த அழைப்பினுடைய மேன்மை இதை பேஸ் பண்ணி பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்திலேயே ஆவிக்குரிய சரீரத்தில் போகிறவங்களுக்குள்ளேயே சில டிஃப்ரென்ஸ் அங்கே வச்சுருக்கார். விசேஷமாக அதை சூரியனை அங்கே எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ நமக்கு சூரியனாக இருக்கிறோம், அந்த மாதிரி திருச்சபை முழுவதும் சூரியனை போல போயிடும். அப்படின்னா இங்கே சந்திரன் பாருங்க, வானத்தில் கூட எல்லா சூரியன்களும் ஒளி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஆனால் சந்திரனுக்கு ஒளி இல்லை. ஆனால் அது வானத்தில் தான் இருக்கும், அதுவும் வானத்தில் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒளி எங்கிருந்து வாங்கிக்கும்? சூரியன் இடத்துலேருந்து. அப்போ நமக்கே புரியும் நினைக்கிறேன் இல்லையா? சூரியனை போல பிரகாசிக்கிற திருச்சபை வானத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே அவங்கக்கிட்ட வெளிச்சத்தை வாங்கி பூமிக்கு வெளிச்சம் கொடுக்குற நிலைமையில் இருக்கிற நிலாவை போலவும் சில பேர் இருப்பாங்க. அவங்க யார்? அவங்க நமக்கு தெரியும் இல்லையா? திரள் கூட்ட வகுப்பார். இவங்க மேலே தான் இருப்பாங்க, ஆனால் சூரியன் மேலே பிரகாசிக்க மாட்டாங்க. இந்த டிஃப்ரென்ஸு தான் கணக்கு கேட்கும் எஜமான சப்ஜெக்டெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எஜமானா வந்து முந்தி வந்தவனுக்கு எவ்வளோ கூலினெல்லாம் கொடுக்கும்போது நீ 5 பட்டணங்கள் 10 பட்டணங்களுக்கு நீ அதிபதியார் சொன்னார் இல்லையா? அப்புறம் 5 பட்டணங்களுக்கு நீ அதிபதியார் சொன்னார் இல்லையா? அப்போ அவரவர்கள் என்ன மேன்மைக்காக வந்தாங்களோ அந்த மேன்மையை அவங்களுக்கு கொடுத்துட்றார். அந்த ஒரு மகா பெரிய ஆவிக்குரிய சரீரத்தின் உயிர்த்தெழுதலுக்காக இப்பொழுது நாம் மாம்சத்திலே உழைத்து கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம், அப்புறம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மறைந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது வாசிக்கலாம். ஏனென்றால் கொலோசியர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. யாரெல்லாம் மரித்தீர்கள்? இந்த மரித்தீர்கள்ங்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஞானஸ்தானம் எடுத்தீர்கள். யாருக்காக? மரித்தவர்களுக்காக. மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுத்து மரிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள, அது தேவனுக்குள்ள இருக்கான். இது எப்போ வெளிவரும் தெரியுமா? அடுத்த வசனம் பாருங்க. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாருங்க, அது வரைக்கும் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாரு. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ எப்படி வெளிப்படுவீர்கள்? அதுக்குரிய மூகாந்திரம் என்ன? அதற்கு ஏதாவது தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காரா, ஒரு பிளான் வச்சுருக்காரா, அல்லது ஒரு உதாரணம் வச்சுருக்காரா என்று சொல்லி நம்ம சிந்திக்கும் போது ஒரு திட்டமும் தெளிவான உதாரணத்தை அவர் வந்து சொல்ல போகிறார். அது எப்போ என்று சொல்லி பார்க்கும்போது அடுத்த வாரம். இன்னும் இது முடியல, இதனுடைய கிளைமேக்ஸ் இனி அடுத்த வாரம் தான் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல்ல எந்த மூகாந்தரத்தில் யார் வருவார்கள் என்கிற ஒரு மகா பெரிய சத்தியத்தை அடுத்த வாரம் சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.